வெல்கம் டு மஹா கலக்கல் சேனல். இன்னைக்கு நம்ம மஹா கலக்கல் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ஸ்நாக்ஸ் ரெசிபினா நான் ரெசிபி யூஸ் பண்ணனா ரோட்டு தடை காளான் தான் செய்ய போறோம். அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் பார்த்தலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அப்பதான் ரோட்டு தடை காளான் எப்படி செய்யறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தேவையான பொருட்கள் காளான் எடுத்துருக்கேன், முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், எண்ணெய் புளிப்பதற்கு, உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, வெங்காயம், கார்ன்ஃப்ளவர், மைதா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம கிரேவிக்கு என்னென்ன பொருட்கள் பார்த்துடலாம். வெங்காயம், கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளியை அரைச்சி வச்சிருக்கேன், கார்ன்ஃப்ளவர், கரம் மசாலா, சோம்புத்தூள், கொத்தமல்லி தூள், உப்பு, மிளகாத்தூள். ஃபஸ்ட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு நம்ம பிசைச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம காளான் சேர்த்துக்கலாம். காளான் வந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து காளான் வந்து அதிகமாக எடுத்துட்டு முட்டைக்கோஸ் கம்மியாக எடுத்துக்கோங்க. ஆனியன் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர், மைதா மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கேன், அதே நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், கரம் மசாலா அரை ஸ்பூன் எடுத்துருக்கேன், இது நம்ம சேர்த்துக்கலாம். இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேபேஜ்லையும் காளான்லையும் நிறையாவே தண்ணி இருக்கும். அதனால உங்களுக்கு பிசைஞ்சிட்டு நல்லா வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சோடு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சோடு சேர்த்தா போதும். காளானும் நம்ம மசாலாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. பேன்ல ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். சாப்பிட்றதோட இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருந்து நிறைய காளான் போட்டு செய்யலாம். டேஸ்டியாகவும் இருக்கும். நம்மளோட ரோட்டு கடை காளான் நல்லா வெந்து வந்துடுச்சு. நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கு. பார்க்கவே சூடுதில்ல. இது ஒரு பிளேட்டுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது நீங்கள் அப்படியே வெறுமா கூட சாப்பிடலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மிச்சம் நல்லா பொரிச்சு எடுத்துட்டு பார்க்கலாம். எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கிரேவி இப்போ செஞ்சுக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி பேன் வச்சாச்சு. பேன்ல ஆயில் சேர்த்தாச்சு. ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. நம்ம ஆனியன் சேர்த்துக்கலாம். ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் நறுக்கிட்டு அதை நான் சேர்த்துட்டு
கார்ன் கொடுத்தது பார்க்கும்போது எனக்கு டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அதனால நானும் டேஸ்ட் பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஆனியன் நல்லா வதக்கி எடுத்து இஞ்சி போட்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் 1 ஸ்பூன். இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எடுத்துக்கிட்டாங்க கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி பார்க்கலாம். ஆனால் தக்காளி அரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்கலாம். 2 தக்காளி அரைச்சி எடுத்துது இது நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து சப்போஸ் நம்ம காளான் போட்டுட்டோம்ல அந்த மாவு உங்களுக்கு தண்ணியாக வந்துருச்சுன்னா நீங்கள் கவலைப்படாதீங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு நீங்கள் சேர்த்து வச்சுட்டா ரெடியாக வந்துடும். இது நல்லா நிறைய பார்க்கலாம். சோம்புத்தூள், கரம் மசாலா, உப்புத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இது நம்ம எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இது நீங்க தண்ணி ஊத்தாம ஆயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. மசாலா ஆயிலே நல்லா வதக்கி எடுத்து இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டோம் இல்லையா, அதுல நம்ம தண்ணி ஊற்றி தரிச்சு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் கெட்டியானது பார்க்கலாம். கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதுல நம்ம காளான் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டு பார்க்கலாம். நம்மளோட டேஸ்டியான ரோட்டு கடை காளான் ரெடி. இப்போ நம்ம டேஸ்ட் பார்த்தலாம். சூப்பரா இருக்கு. இதே மாதிரி உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கான்றத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம மகா கலக்கல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.